சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே உள்ள நிலையில் களத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி முன்னணியில் உள்ளதாக பிரபல ஆங்கில ஊடகமான இந்தியா டுடே கணித்துள்ளது. எதிர்க்கட்சிகளிடம் ஒற்றுமையோ ஒருமைப்பாடோ தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து இந்தியா டுடே வெளியிட்டுள்ள கட்டுரையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என முழு பெயரையும் குறிப்பிட்டு மு.க. ஸ்டாலின் அந்த முழு பெயரின் பாரம்பரியத்தை நிரூபிக்கும் வகையில் 4 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலில் தனக்கென ஒரு தனிக்களத்தை மு.க. ஸ்டாலின் வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளதாகவும் பல முன்னோடி திட்டங்கள், கூட்டாட்சியில் உறுதி போன்றவற்றால் தமிழ்நாட்டின் எல்லையை தாண்டி அவரது செல்வாக்கு விரிந்துள்ளது என்று கட்டுரையில் புகழாரம் சூட்டப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினின் விரிவான அரசியல் மற்றும் கொள்கை சார்ந்த ஆட்சியால் தமிழ்நாடு இன்று ஒரு உறுதிப்பாடான கட்டமைப்புடன் திகழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சியிடம் ஒற்றுமையோ ஒருமைப்பாடோ தெரியவில்லை என்று சாடியுள்ள இந்தியா டுடே, நீண்ட இழுபறிக்கு பிறகே அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை, இந்தி திணிப்பு எதிர்ப்பு போன்ற கொள்கைகளில் திமுக நிலைப்பாட்டுக்கு எதிரான நிலையை அதிமுக எடுக்க முடியாது என்றும், வட இந்திய கொள்கை திணிப்புகளை எதிர்க்கும் கலாச்சாரத்தை கொண்ட தமிழ்நாட்டில் பாஜகவுடன் அதிமுக கைகோர்ப்பது அழிவை தேடிக்கொள்வதற்கு சமம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் களத்துக்கு புதிதாக வந்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் தேர்தல் களத்தில் சோதித்து பார்க்கப்படவில்லை என்றும், அதே சமயம் நடிகர் விஜயால் எழக்கூடிய சவாலை துணை முதலமைச்சர் உதயநிதியை கொண்டு திமுக எதிர்கொண்டு விட முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்துக்கும் மேலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தலைமைத்துவம் திமுக அணிக்கு பெரும் பலமாக அமையும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கூட்டாட்சி கொள்கைக்கான முழக்கத்தை முதன்முதலாக எழுப்பியதன் மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் நாடு முழுவதன் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும், கூட்டாட்சி முழக்கத்தால் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பல மாநிலங்களுக்கிடையே ஒற்றுமையை மு.க. ஸ்டாலின் உறுதிப்படுத்தி உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. நீட், இந்தி திணிப்பு, நிர்வாகத்தில் ஆளுநரின் தலையீடு போன்ற பிரச்சினைகளில் ஒன்றிய பாஜக அரசை தீவிரமாக எதிர்ப்பதன் மூலம் என்றும் துடிப்புடன் செயல்படும் இயக்கம் திமுக என்பதை ஸ்டாலின் உறுதிப்படுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ள இந்தியா டுடே, தமிழ்நாட்டின் தற்போதைய சூழலில் தாவேக வாக்குகளை பிரித்தாலும் கூட திமுக அணிக்கு வலுவான போட்டியை அதிமுக பாஜக கூட்டணியால் கொடுக்க முடியுமா என்பது சந்தேகமே என்றும் குறிப்பிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.